தம்பி டீ இன்னும் வரல. வணக்கம். அதாவது இப்போ நாங்கள் தனி நீதிபதி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அந்த வழக்கை அவங்க விசாரிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். இது வரவேற்கிறீங்க? கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பார்த்து சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும். ஆமா, அதுதான் எங்களுக்கும் வேணும். யார் மேல தப்பு இருக்குன்னு வேணும். எனக்கு என்ன டவுட்னா, சிபிஐ வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா. எத்தனை நாக்கு உங்களுக்கு? இதே நாக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஐ போச்சுன்னா 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும். அது பாஜகவோட கைப்பாவை. எஸ்ஐடி இருக்கு, எதுக்கு சிபிஐன்னு பல உருட்டுனீங்க. சரி, இப்ப நீங்க சிபிஐ கேட்கல, ஆனா உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்துருக்குன்னா நாங்க இதை கேட்கலங்க, எங்களுக்கு சிபிஐ தான் வேணாம், எங்களுக்கு இந்த இது மட்டும் போதும் அப்படின்னு நீங்க எல்லாம் மேல்முறையீடு பண்ணிருக்கணும், இல்ல ஏதாவது பேசியிருக்கணும். இல்ல சார், எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் சந்தேகம். புரியுதுங்களா? இங்க இருக்கிறவங்க, அதாவது நாங்க யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அவங்களே அதை விசாரிச்சா சரியா இருக்குமா சொல்லுங்க. அதனாலதான் நாங்க குற்றச்சாட்டு இல்ல மேல விசாரிக்கணும். அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் கிடையாது சார். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் சார். இந்த இடத்துல போலீஸ் எல்லா இடத்துலயுமே நாங்க நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய மாவட்டங்கள் போனோம், எங்கேயுமே எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கவே இல்லை. நாங்க வந்த இடத்துல நின்னாங்களே தவிர வரவேற்பு கொடுக்கல. கரூர்ல மட்டும் எதுக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க? அதாவது சந்தேகத்தை உண்டாக்குதா இல்லையா? ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது அந்த ஜுடிஷியல் மாறும்போது இந்த காவல்துறையை பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு 2 நாள்லயே அவங்க ப்ரூஃபோட ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாங்க. கட்சி சார்பா நீங்க ஒரு அறிக்கை, நீங்க எல்லாம் தலைமுறைவா இருக்கீங்க, அறிக்கை வெளியிடலாம்ல. கட்சி தலைவர் மேல எந்த கேஸுமே இல்லையே. அவரு ஒரு அறிக்கை, இல்ல காவல்துறை முழுமையாக தவறு போய் சொல்லுது, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கலாமே சார். இது வெளில பாக்குறவங்களே தெரியும் சார். அங்க கூட்ட நெரிசல்ல சாகுறாங்க அப்படின்னா இவங்க முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. நீங்க போகாதீங்க சார்னு சொல்லிருக்கணும்ல. அதை சொல்லவே இல்லையே. அவங்க மக்களுக்கு தெரியும் சார், யார் மேல எதிர்க்குன்னு மக்களுக்கு தெரியும் சார். அடுத்த நாளோ 2வது நாளோ ஒரு போலீஸ் குடுக்குறாரு பிரஸ் மீட். நாங்க கூட்டத்துக்குள்ள போகாதீங்க, அங்க ரொம்ப கிரௌடா இருக்கு, இங்கே நின்னு பேசுங்கன்னா, இல்ல எங்க கிரௌண்ட் அங்கதான் இருக்கு, நாங்க அங்கதான் போய் பேசணும், கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது, இதுக்கப்புறமா நம்ம போலீஸ் முன்னாடி போவோம்னு போயிருக்கீங்க. இப்ப இப்படி சொல்றீங்க. அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என்ன போலீஸ் சொல்றது லைட் ஆஃப் பண்ணிட்டு வேற போயிருக்காரு. அதுவும் ஸ்பீக்கர் அங்கதான் இருக்கு, அங்கதான் நிறுத்த முடியும், அப்பதான் பேசினாதான் கேட்கும் வேற டைலாக் வேற. நீங்க வண்டி உள்ள போனதால மட்டும் இது நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க. அப்படி இல்ல, எங்க ரசிகர்களை, எங்க தொண்டர்களை தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. தடியடி நடத்திருக்காங்க. தீவிரவாதி மாதிரி தடியடி ட்ரீட் பண்ணிருக்காங்க. தடியடி நடத்தினது காரணம், உங்க தலைவரே ஆம்புலன்ஸ் பத்தி பேசினாரு. அந்த லைவ்லயே இருக்கு, வீடியோலயே. அந்த ஆம்புலன்ஸும் உங்க கட்சிக்காரங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி வேணுங்கிறதுக்காக வேற வழி இல்லாம தான் அங்க தடியடி நடத்திருக்கு. ஆனா தடியடி நடந்த போதுதான் இந்த ஸ்டாம்பேட் நடக்கல. தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே தூக்கிட்டு போறாங்க. தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு குழந்தை மயங்கி விழுது. தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அக்கா மயங்கி விழுது. அதனால பழிய போடலாம். இது எல்லாமே வீடியோ ப்ரூஃப். நாங்க வெளியாலாம் உள்ள எடுக்கல, இவங்க கூட்டத்துல இவங்களே எடுத்த வீடியோ. சார், நீங்க வீடியோ ப்ரூஃப்லாம் வச்சு பேசுறீங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நாங்க இது பண்ணல, பிரச்சாரம் பண்ணல. புரியுதுங்களா? போலீஸ் எந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்களோ அந்த இடத்துலதான் நாங்க பண்ணோம். போலீஸ் அனுமதி கொடுக்காத இடத்துல நாங்க பண்ணிருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம் சார். போலீஸ் எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த இடத்துல தான் பண்ணோம். நாங்க அனுமதி கொடுத்த இடத்துல பண்ணீங்க, ஓகே சார். டைமிங், போலீஸ் கிட்ட ஒரு டைமிங் கொடுக்குறீங்க, நீங்க உங்க பொது செயலாளர் ஒரு டைமிங் கொடுக்குறாரு, அங்க தலைமை இதுல விஜய் HQ அந்த பேஜ்ல ஒரு டைமிங் போடுறீங்க. என்னது இது? நாங்க 3 to 10 கேட்டிருந்தோம் சார். சரி, அதுக்குள்ள நாங்க முடிச்சிட்டோம் சார். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா ஆயிருந்தா இல்ல குறைஞ்சிருந்தா நீங்க கேட்கலாம். 3 மணிக்கு கொடுத்தோம்ல, நாங்க 2:30 மணிக்கு அங்க பேசுறோம், இல்ல 10 மணிக்கு மேல பேசுறோம்னா நீங்க சொல்றது நியாயம் இருக்கு சார். தொண்டர்களை மிஸ்லீட் பண்ணிருக்கீங்க. அந்த HQ பேஜ்ல விஜய் HQ-வா டிவிகே HQ-வா அதுல 10 மணிக்கெல்லாம் தலைவர் வந்துருவார் அப்படின்னு அறிவிச்சிட்டீங்க. அதனாலதானே கூட்டம் அதிகமா இருக்கு. அது இல்லாம பொதுச் செயலாளர் 12 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்ட்டாங்க. பஸ்ல உட்காந்துட்டு இருந்த தேங்காய் சட்னி அவரு இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார், புயலை போல வந்து கொண்டிருக்கிறார், சிங்கத்தை போல வந்துகிட்டு இருக்காருன்னு பல்ப் ஏத்தி விட்டு நல்லா சூடேத்தி விட்டாரு. அதனால அந்த கூட்டம் தான் அது. சரி, அதை விடுங்க. பாதிக்கப்பட்டவங்களை ஏன் நேர்ல போய் பார்க்கல சார்? இது நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சேன். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாதிப்பு நடந்த உடனே இவங்க ஓடிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீ எல்லாருமே அதான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்க என் போனை எடுத்து ட்ராக் பண்ணி பாருங்க. GPS எல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்கீங்களா, ட்ராக் பண்ணி பாருங்க. நாங்க கரூரோட பார்டர்ல தான் நின்றுட்டு இருந்தோம். நாங்களும் அந்த அண்ணன் புஷி நான் கூட தான் செல்போன் இங்க வச்சுட்டு மதுரை போயிட்டு வருவேன். கேட்டா நான் இங்கதான் இருந்தான்னு சொல்லுவேன். இதெல்லாம் கடைசியா வந்து அந்த கருடன் படத்துல கூட இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. கொடைக்கானல்ல லாட்ஜை புக் பண்ணி செல்போன் அங்க வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்துடலாம். இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டாதீங்க. வேற ஏதாவது கதை நல்ல ப்ரூஃப் சொல்லுங்க. வீடியோ ப்ரூஃப், CCTV ப்ரூஃப் இருக்கா?
அதை வெளியிடுங்க நாங்க நம்புறோம். சும்மா ஏதாவது சிக்னல் வச்சுலாம் பண்ண முடியாது. சார் அதே போல என்ன சொல்றீங்கன்னா நீங்க வந்து கேக்குறீங்களா ஏன் இத்தனை நாள் வரல, அடுத்த நாளே வந்திருக்க வேண்டியது, முதல் நாள் போனா அடுத்த நாள் வர வேண்டியது, அடுத்த நாள் வர வேண்டியது கேக்குறீங்களா? அதுதான் ஆகணும். அப்படி இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்களே வருத்தத்துல இருக்கோம் சார். வருத்தத்துல இருக்கும்போது ஒரு வீட்டுல எங்க வீட்டுல சாவு விழுந்துருச்சு. இப்படி ஒரு சோகத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல சார். நான் இதுக்கான காரணத்தை சொல்ல வர கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 18 நாள் துக்கம் அனுசரிப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் 18 நாள் நாங்க துக்கம் அனுசரிச்சோம். அதனாலதான் நாங்க எதுவுமே வெளில வந்து பேசல. 18 நாள் அவங்க வீட்டுக்கும் போகல. ஆமா, 18 நாள் ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க, துக்கத்துல கொண்டாடி இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் முகம்லாம் தோல் உறிஞ்சிருக்கு, அவனே வெளியில வந்து பேசுறான். குழந்தை இறந்த அம்மா வெளியில வந்து பேசுறாங்க, மனைவி இழந்த கணவர் வந்து பேசுறாங்க, குடும்பத்துல 3 பேர் இழந்த ஒருத்தர் வந்து பேசுறாரு. அதாவது அவங்களே வெளியில வந்து பேசுறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ வரைக்கும் பேசலங்கிறதா கேள்வி. கேட்டா துக்கத்துல இருக்கிறேன், நசுங்கி போயிருக்கேன், பிரிங்கி போயிருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன். சார் நீங்க வந்து பேசுறது எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. நான் துக்கத்துல இருக்கேன் சார், விடுங்க சார். என்ன நீங்க போய் சாப்பிடுங்க சார், இங்க நிக்கிறது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க, கிளம்புங்க, வாங்க போவாங்க. என்ன பிறவி இது, சந்தேகமா இருக்கு. நமஸ்கார். ഞാൻ മല്ലൂരിലെ നല്ല ഫേമസ് ആയ ആക്ടർ ആയിരുന്നു. തമിഴ് സിനിമകളിലും ഒരു നല്ല ക്യാരക്ടർ நான் நடிச்சேன். உடம்புல மூக்கு இருக்கும், முடி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது. தலை கூட நடிச்சிருக்கு. இப்போ எனக்கு காண சங்கடம். எனக்கு இனி இந்த அரசியல் பிடிக்கல, எம்பி ஆயிரம் சம்பாதிக்க முடியல. நான் திரும்ப சினிமா போறேன். சினிமா போய் நல்ல வள்ளியை சம்பாதிக்க போறேன். இந்த அரசியல்ல சல்லி பைசா பார்க்க முடியும். என்ன சேட்டா ரொம்ப மனசு இருந்து பேசுறீங்களே? பின்ன நான் ஒரு டாப் ஸ்டார் ஆனோ, ஒரு ஸ்டாருக்கு இப்போ ஒரு மூவி வாய்ப்பு எதுவும் கிட்டல. எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்ல ஆக்டரா இல்ல. என்ன சேட்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எம்பியா இருக்கீங்க நீங்க, நீங்க போய் இப்படி பேசலாமா? இதுல வேற இணை அமைச்சர் வேற, நல்லா சம்பாதிக்கணும், அது தெரியல உங்களுக்கு? எம்பியா இருந்து சம்பாதிக்கிடுவோம். இவர் இருக்காருல்ல நிதின், அவர் யாரு? பெரிய அமைச்சர். அமைச்சர்ல அவர் பாருங்க, அவர் ஒரு பிசினஸ் பண்ணி எத்தனை நாள்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை எப்படி நாட்டு மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி அவர் பிசினஸ்ல போடலான்னு நேக்கா கத்துக்கிட்டு இப்ப பாருங்க எவ்வளவு கோடி கோடியே சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் பசங்களுக்கு எல்லாம் நல்லா செட்டில் பண்ணி வச்சுட்டாரு. ஓ, ரீசன்ட் கூட சொல்லிச்சு நல்ல மூளை இருக்குன்னு அவர் பறஞ்சு. அவர்கிட்ட போய் கிளாஸ் எடுத்துருவாங்க போங்க. நம்ம கங்கனா அக்கா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல வந்து இந்த ஃப்ளட் டைம்ல ஏதோ வியாபாரம் நடக்கல போல, ஆறுதல் கொடுக்க வேண்டிய இடத்துல போயிட்டு ஆறுதல் தேடிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பிசினஸ் ஏதாவது புதுசு புதுசா ரெடி பண்ணி கூட பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க கரெக்டா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி அதை விடுங்க, நம்ம ஜி இருக்கார்ல டாடி ஜி, அவர் என்ன, அவர் ஆக்டர் அவரு. ஆனா அவருக்கு தனி கேரவன், போட்டோ ஷூட்டுக்கு தனியா நபர்கள், தனியா அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்குலாம் தனித்தனி டீம் இருக்கு. யூடியூப்ல அவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நீங்களும் மேல வர முடியும். இப்படி பொழைக்க தெரியாம இருக்கீங்களே சேட்டா. அவர் வந்து படத்துல இருந்தே வரல, ஆனா இங்க தனி சினிமா பண்ணிட்டு இருக்காரு. நான் பின்னே சிந்திக்க. நான் பின்னே சரி சரி, நான் கவலைப்படாத. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.